அதால பள்ளத்தில் தள்ளப்பட்ட எமது நாடு மீண்டும் ஒரு சோமாலியா நாட்டை போல் எம் நாடு வந்துவிடுமோ என்று பயத்தில் அச்சத்தில் இருந்தப்போ எமது ஜனாதிபதி தனி ஒருவன் என்ற ரீதியில் தனி ஒருவராக வந்து எமது மக்களை காப்பாற்றி எமது மக்களுக்கு தேவையான சகல அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றி இப்பொழுது எமது நாட்டை ஒரு நிலையான ஒரு மட்டத்தில் கொண்டு வந்துள்ளார். எனவே எமது மக்கள், சகோதரர்கள், பெற்றோர்கள் அனைவரும் நன்றி விசுவாசமாய் அல்லது எமது நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்று வராவிட்டால் இன்று நாம் உயிரோடு இருப்போமோ என்பது நமக்கு ஒரு சந்தேகக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு நன்றியுள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒருவராக இருந்தால் கட்டாயம் எதிர்வரும் 21ஆம் தேதி எமது ஜனாதிபதி தேர்தல் என்று சிலிண்டருக்கு வாக்களித்து மீண்டும் ஒரு முறை எம் மக்களை காப்பாற்ற எமது ஜனாதிபதியை மீண்டும் ஒருவரை தெரிவிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற போதிலும் எமது நுவரெலியா மாவட்ட மக்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் 5 வருட காலங்களுக்கு எம் மக்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை ஆற்றுவதற்கு நிச்சயமாக நாம் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்வதோடு மலையக வரலாற்றிலே பல்வேறுபட்ட தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். தனி வீடு திட்டம், பிரதேச செயலகங்கள் அதிகரிப்பு, பிரதேச சபைகள் அதிகரிப்பு, அதிகார சபைகளை கொண்டு வந்தோம் என்று உண்மையிலே இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். நல்லாட்சி அரசாங்கத்திலே அன்று பிரதமராக இருந்த எமது ரணில் விக்ரமசிங்கே அவர் ஊடாகவே எம் மலையக மக்களுக்கு இவ்வாறான பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்ளவோ தனி வீடு திட்டம் என்ற விடயங்களை கொண்டு வர முடிந்ததாக இருந்தது. ஆகவே மீண்டும் இந்த வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கேஸ் சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து மலையகத்தின் ஏனைய இருக்கின்ற பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை எம் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அவரை வெற்றி பெற செய்து எங்களுடைய வெற்றியின் மூலம் மலையக மக்களை மென்மேலும் செழிப்பமாக வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இம்முறை எமது ஜனாதிபதி அவர்கள் அதிகப்படியான வாக்குகளில் நுவரெலியா மாவட்டத்தை வெற்றி கொள்வார் என்பது நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பிலே அவரை வெற்றி பெற வைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.